இன்னைக்கு காலையில எங்களோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டோம். ஹோட்டல் ரூம் செக் அவுட் பண்ணிட்டு அப்படியே பூவார் ஐலாண்ட் போலான்னு கிளம்பிட்டோம். நாங்க இருக்கிற இடத்துலேருந்து 1 ஹவர் டிஸ்டன்ஸ் தான். எங்களுக்கு போட்டிங் போறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால எந்த ட்ரிப் போனாலும் கண்டிப்பா ஒரு நாள் போட்டிங் போயிருது. நமக்குன்னு தனியா ஒரு போட் குடுத்துருவாங்க. 1 ஹவருக்கு 2500 நம்ம பே பண்ணணும். போற வழியிலேயே வந்து நெறைய இடம் இருக்கும். இந்த தண்ணிக்குள்ளேயே மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட், கோகனட் ஐலாண்ட் அதுக்கப்புறமா ஒரு பீச்சும் வரும். மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் வழியா போறப்பலாம் சூப்பரா இருந்தது. சுத்தி சுத்தி நெறைய மரம். அதுக்கு நடுவுல அப்படியே போட் போறது. பாப்பாலாம் அப்படியே ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டு இருந்தா. இங்க பீச் வரதுக்கு முன்னாடி ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட்டும் ஒண்ணு இருந்தது. அங்க வந்து நம்ம பீச்சுக்கு போறதுக்கு முன்னாடி ஃபுட் ஏதாவது ஆர்டர் பண்ணிட்டு போயிட்டோம்னா, ரிட்டர்ன் நம்ம பீச்ல இருந்து வர்றப்போ ஃபுட் ரெடியா இருக்கும். சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் சீ ஃபுட் தான் ஸ்பெஷல். சரி நாங்களும் ஆர்டர் பண்ணிட்டு பீச்சுக்கு வந்துட்டோம். இங்க கோல்டன் சாண்ட் பீச்ல இது வீக்கெண்டுன்றதுனால நெறைய பேர் இருந்தாங்க. அது போக இங்க கேமல் ரைட் எல்லாம் இருந்தது. பாப்பா இதுவரைக்கும் கேமல் ரைட் போனதே இல்ல. அதனால அப்பாவும் பொண்ணும் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஹார்ஸ் ரைடு ஒரு வாட்டி. ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா நாங்க ரிட்டர்ன் அந்த ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட் வந்தோம். நாங்க எங்க பிரான் ஃப்ரை அப்புறமா கொஞ்சம் ஜூஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா பில் பார்த்து ஷாக்கே ஆயாச்சு. நார்மலா டூரிஸ்ட் பிளேஸ்லலாம் இருக்கிறத விட இங்க அப்படியே ரேட் டபுளா இருந்தது. அதுவும் அந்த பிரான் ஃப்ரை அந்த ரேட்டுக்கு ஒர்த்தே இல்ல. இந்த பிளேஸ்க்கு வரப்போ இந்த மாரி சீ ஃபுட் ட்ரை பண்றதுக்கு பதிலா சும்மா டீ, காஃபி குடிச்சிட்டு போயிறது நல்லது. இந்த ஐலாண்ட் ஃபுல்லா சுத்தி பார்த்ததுக்கு அப்புறமா அன்னைக்கு மதியத்துக்கு மேல நாங்க ரிட்டர்ன் தூத்துக்குடி கிளம்பி வந்துட்டோம். இந்த ஒரு 3 டேஸ் ட்ரிப் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டா என்ஜாய் பண்ணோம். இனிமே நாளையிலருந்து எப்பவும் போல ரொட்டீன் விளாக்ஸ் எல்லாம் ஷேர் பண்றேன். பாய்.